சென்னையானது பாதம் அணிந்து சென்னை ஆசிரமத்தினுடைய மோகன் சுவாமிகளுடைய பாதம் அணிந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற செயலரை பண்பாட்டு பேரவை நிகழ்வு உறுப்பினர்கள் மற்றும் அறமுறை பாடசாலையினுடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் உங்கள் அனைவரையும் சென்னை ஆசிரம சுவாமிகள் சார்பிலும் செவையரை பண்பாட்டு பேரவையினர் சார்பிலும் அருணகிரிநாதர் குருபூசை விழாவுக்கு உங்களை அழைத்து உங்கள் அனைவருக்கும் இளையர்கள் கிடைக்க பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்வுடைய வரிசையிலே அம்பாள் அறநிலை பாடசாலை மாணவர்கள் சுயத்தினுடைய மாணவர்களுடைய பஞ்சபுராணம் ஓதுடன் இந்த குருபூசை நிகழ்வானது இங்கே ஆரம்பமாக உள்ளது. எனவே அம்பாள் அறநிலை பாடசாலை மாணவர்களை பஞ்சபுராணங்களுக்காக அழைத்திருக்கின்றோம். இந்த விழாவை ஒவ்வொரு முறையும் எந்த விழாவாக இருந்தால் எந்த குருபூஜை நிகழ்வாக இருந்தால் நாங்கள் நமது சைவ சமய மரபுப்படி இங்கே நடாத்துவோம் என்று கோரிக்கை விட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றும் இந்த கடந்த விழா நடந்தது. அதே போன்று இந்திய நிகழ்வு இன்றும் அந்த அருணகிரிநாத விழா இடம்பெற ஏற்பாடாக இருக்கின்றது. அதை அவர்கள் நடைப்படுத்தி அந்த விழாவை இங்கே இனிதாக வரவேற்பார்கள் என்று நன்றி, வணக்கம். நன்றி. சென்னை ஆசிரமம் மற்றும் செயலர்களை பண்பாட்டு பேரவையினர் இணைந்து நடாத்துகின்ற அருணகிரிநாதர் விழாவுடைய நிகழ்வுகளாக கலை நிகழ்வுகள் மூலாய் பதினெட்டு சித்திநாயகராய ஞானவழி அறநிலை பாடசாலை மாணவருடைய கலை நிகழ்வுகளும் மற்றும் யாழ்ப்பாண கல்லூரி சேர்ந்த செல்வி ஆரத்துரா ஜெயமோகன் அவருடைய நடனமும் இந்து வாழ்வு சங்கம் பட்டுக்கோட்டையை சேர்ந்த செல்வப்பான பிறவியர் அவருடைய சொற்பொழிவும் இசைத்துறை நுண்கலைவாணி அவருடைய சித்ரா கவிக்குமார் அவருடைய திறப்பு பரிசையும் மற்றும் இசை பேராசா கலாநிதி நாவி நவரத்தினம் ஐயா அவர்களுடைய அருணகிரியா என்ற இசை சொற்பொழிவும் இசையுடன் கூடிய சொற்பொழிவும் தொடர்ந்து இந்த மண்டலே இடம்பெற இருக்கிறது. அந்த வகையிலே என்னுடைய பணியாக தொடர்பவரை சுவாமி அவர்கள் Yeah.
இந்து வாழ்கள் சங்கத்தைச் சேர்ந்த செல்வன் பானா பிரவீனன் அவர்களுடைய சொற்பொழிவினை கேட்டிருந்தோம். அருணகிரிநாதருடைய வாழ்வும் பணியும் தொடர்பாக அருமையான உரை ஒன்றை ஆற்றியிருந்தார். அதற்கு சன்னதியான ஆசிரம சேவைகளை பண்பாட்டு பேரவையினர் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, கடந்த வருடம் யாழ்ப்பாண கல்லூரியினுடைய தங்கப்பதக்க விருது பேச்சு போட்டியில் அவர் முதலிடம் பெற்றிருந்தமையும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயம். அந்த வகையிலே அவருடைய பணி தொடர இறையருளை பிரார்த்தித்துக் கொண்டு நமது நிகழ்வுகளின் வரிசையிலே தொடர்ந்து திருப்புகழ் இசை, இசைத்துறை நுண்கலைமானி திருப்புகழ் இசை இடம்பெற இருக்கின்றது. பக்கவாத்தியங்களாக வயலின் திரு கேதீஸ்வரன் வேலுதீவன் அவர்களும், மிருதங்கம் பரிபூரண ஆனந்தம் விக்னேஸ்வரன் அவர்களும் மிருதங்கம் இசைக்க, நமது அருணகிரிநாதர் விழாவினுடைய நிகழ்வுகளின் வரிசையிலே திருப்புகழ் இசை இடம்பெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து கலாநிதி நாவிமோ நவரத்தினம் அவர்களுடைய அருணகிரியான் என்ற சொற்பொழிவு நிகழ்வுகளும் இந்த அரங்கிலே இடம்பெற காத்திருக்கின்றது. தொடர்ந்து திருப்புகழ் இசை உங்கள் காதோரம் வந்து சேரும் என்று கூறி நிகழ்வுகள் இடம் குருபூசை விழா எவ்வாறு தொடங்கப்பட்டது என்ற விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விழாவானது தற்போதைய எமது காலகட்டத்திலே இளம் தலைமுறையினரையே சைவ சமயத்தையும் அறநெறியினையும் வளர்க்கும் நோக்குடன் ஐயா அவர்களுடைய சிந்தனையிலும் செலவிலை பண்பாட்டு பேரவையினுடைய சிந்தனையிலும் குறித்ததே இந்த
அருணகிரிநாதருடைய குரு பூஜை விழா. இந்த ஆசிரமம் பல்வேறுபட்ட அறப்பணிகளை செய்து வருவது தாவர மாநிலங்களுடைய. அந்த வகையில் இந்த விழாவின் ஊடாகவும் கலைஞர்களையும் அறநெறி பாடசாலை மாணவர்களையும் ஒன்றாக இணைத்து அவர்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துவதோடு அவர்களுக்கான ஒரு கருத்தினை இந்த ஆச்சிரமம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையிலே இந்த விழா ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. அரசினால் அறநெறி பாடசாலைகள் நடத்தப்பட்டு வருவது யாவரும் அறிந்த ஒரு விடயம். அந்த வகையில் இந்த அறநெறி பாடசாலை மாணவர்கள் மத்தியில் எமது சைவ சமயத்திற்கு பணியாற்றிய அருளாளர்கள் அவர்கள் இறைவன் மீது பாடியருளிய திருமுறைகள், தோத்திர பாடல்கள் போன்றவற்றை அவர்கள் அறியும் வண்ணமும் அவர்களின் ஊடாக அவர்களுடைய திறமைகளை வளர்ப்பதற்கான ஒரு களமாகவும் ஐயா அவர்களுடைய சிந்தனையும் மற்றும் சைவகலை பண்பாட்டு பேரவையினுடைய சிந்தனையும் வாயிலாகவே இந்த நிகழ்வினை நாங்கள் இங்கே ஒழுங்கமைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த மாணவர்களுடைய நிகழ்வுகள் இங்கே இடம்பெற இருக்கின்றன. அருணகிரிநாதர் பற்றி இங்கே சொற்பொழிவுகள், இசை நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கின்றன. ஒரே ஒரு விடயம், நாங்கள் அனைவரும் சைவ சமயிகள். எங்களுடைய சமயத்திலே நாங்கள் பிழைகளை விட்டிருந்தாலும் இறைவனுடைய பாதங்களை நாங்கள் சரணடைகின்ற பொழுது இறைவன் எங்களுக்கு அருளுவான் என்ற கருத்தினை மையப்படுத்தி, அந்த சிந்தனையை மையப்படுத்தியே எங்களுடைய அருளாளர்கள் எங்களுக்கு அந்த தகவலை விட்டு சென்றுள்ளார்கள். அந்த வகைத்தான் அருணகிரிநாதருடைய வாழ்க்கையும் அவருடைய பிழைகள் அனைத்தையும் அவர் உணர்கின்ற பொழுது முருகன் திருவருளால் அவர் பாடுகின்ற திறமையை பெற்றுவிடுகின்றார். அந்த சிந்தனையை நாங்களும் இதுவரை ஏதாவது பிழைகள் செய்திருந்தால் நாங்கள் அவற்றை உணர்ந்து திருந்துகின்ற பொழுது முருகன் திருவருள் எங்களுக்கு கிடைக்கும் என்ற சிந்தனையை இந்த அருணகிரிநாதருடைய வாழ்க்கையின் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது. முருகனுடைய புகழை பாடிய பெருமகனார் இந்த அருணகிரிநாதர். அதிகளவான திருப்பாடல்களை பாடிய அந்த அருணகிரிநாதருடைய புகழை நாங்களும் பாடி எதிர்கால சந்ததியினருக்கும் அவருடைய அந்த திருப்புகழை, அவருடைய திருப்புகழ், கந்தரனுபூதி, கந்தரலங்காரம், வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் போன்ற அந்த தோத்திர பாடல்களை எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் தெரிவிக்கின்ற பொழுது அந்த தலைமுறையினரும் எமது சைவத்தினுடைய பெருமையினை எடுத்து செல்வார்கள். அடுத்து வருகின்ற சந்ததியினரும் எங்கள் சமயத்தை பேணி வளர்ப்பார்கள் என்ற சிந்தனையை உங்கள் மனதிருத்தி தொடர்ந்து கலை நிகழ்வுகள் வரிசையிலே மூளாய் வதிரன்புலோ சித்தி விநாயகர் ஆலய ஞான ஒளி அறநெறி பாடசாலை மாணவர்களுடைய கலை நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. அந்த வகையிலே பங்கு பெற்றுகின்ற மாணவர்கள் செல்வன் சிவகுமார் ஆரண்யன், செல்வன் தேவகுமார் பிரவீன், செல்வன் மணிவண்ணன் லகீசன், செல்வி விக்னகுமார் விஷ்ணுபிரியா, செல்வி ரஹீம்சென் சீனா, செல்வி சிதம்பரநாதன் சியானா, செல்வி கிருபாகரன் சுவஸ்திகா, செல்வி பிமரதன் கனிஷா ஆகிய மாணவர்களை அவருடைய கலை நிகழ்வுகளை அரங்கேற்றுவதற்காக அழைத்து நிற்கின்றோம். குறுகிய மக்களாக, குறுகிய சனத்தொகை, அதாவது குறுகியவர்கள் மத்தியில கூட அந்த